வணக்கம். எங்க சுத்தினாலும் ரங்கனை வந்து சேவிக்கணும் அப்படின்னு ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை உண்டு. அதே போல தமிழ் திரையுலகத்துல யாரு எங்க பேசினாலும் அங்க ஒரு வரி கண்டிப்பா வந்துடும். அந்த வரி கேப்டன். கேப்டனை பத்தி இங்க சொல்லாதவங்களே இருக்க முடியாது. ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற ஒரு தனித்துவமுக்க காமெடியாலையும் நடிப்பாலையும் நம்மளை சமூக ஆர்வம் கொண்ட மனிதராகவும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்கிற ஆர்ஜே பாலாஜிக்கு அவருடைய ஒரு பேட்டியில கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புகழ்ந்த விஷயம்தான் எனக்குள்ளார ஒரு சிலிர்ப்பையே ஏற்படுத்துற விதமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பல முறை சந்தித்து பேசியிருக்கிறார், அவரிடம் ஆசி வாங்கியிருக்கிறார், வாழ்த்து பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆர்ஜே பாலாஜி சமீபத்துல ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த நினைவு கூர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நான் அங்கே போயிருந்தேன். அப்படி போயிருக்கும்போது அந்த கேப்டனுடைய வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் கிட்டத்தட்ட வேலை செய்வாங்க அலுவலகத்தில் அப்படின்ட்டுலாம். அவங்ககிட்டலாம் நான் பேசினேன். அப்படி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. கேப்டன் வீட்டில் ஒருத்தங்க சமயக்காரரு, தோட்டக்காரரு, அப்படி இப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க. ஆனால் அவங்க பையன் விப்ரோவில் வேலை பார்க்குறாரு. இன்னொருத்தங்களை பார்த்தீங்கன்னாக்க டிசிஎஸ்ல பையன் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தாக்க பொண்ணு இந்த படிப்பை படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வீட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டில் வேலை செய்பவர்களுடைய அடுத்த தலைமுறையினர் எல்லாருமே கை நிறைய சம்பளத்தோட நல்லதொரு உத்தியோகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ஆர்ஜே பாலாஜி அங்கே பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறார். அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேப்டன் அண்ணன் வந்து கண்டிஷனாகவே சொல்லிட்டாருங்க, உங்களுக்கு பிறகு யாரும் இந்த மாதிரி வேலையில் உங்கள் பசங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களை படிக்க வச்சது அவர் தான், காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சது அவர் தான், வெளிநாட்டுக்கு போய் படிக்க வச்சது அவர் தான் அப்படின்லாம் பல உதவிகளை கேப்டன் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருக்காரு. எங்களையும் ஒரு கட்டத்தில் வயசாயிடுச்சு, நீங்கள்லாம் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ஓய்வு தரத்துக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு தொகை கொடுத்து எங்களை செட்டில் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக தான் இருந்தார். பணம் எங்களுக்கெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணாரே ஒழிய நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி சொன்னது தான் கண்ணீரே வர வச்ச விஷயம். கேப்டன் என்ன, நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம், ஆனால் நீங்கள் வேலையை விட்டுட்டு போங்க, நீங்கள் இனிமேல் ஓய்வெடுங்க அப்படின்னு எங்களை சொல்கிறீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணிவிடைகள் செய்துக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு அங்கே அங்கே வேலை பார்க்குற பணியாட்கள் எல்லாருமே சொன்னதாக ஆர்ஜே பாலாஜி சொல்கிறார். எவ்வளவு மனிதநேயம் கொண்டவராக இருந்தாக்க விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தார், மக்களுக்கு உதவி செய்தார், தன்னை உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செஞ்சார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். தன்னுடைய உதவியாளராக இருக்கிற சுப்பையாங்கிற ஒருத்தரையே தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்தவர் அவர். தன்னுடன் நடித்த சக நடிகைகளில் ஒருத்தங்களாக இருக்கிற வடிவுக்கரசி அம்மாவுக்கே கால்ஷீட் கொடுத்து அவங்களை நடிகராக்குனவர், தயாரிப்பாளர் ஆக்குனவர். வடிவுக்கரசி அம்மாவை தயாரிப்பாளர் ஆக்குனவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் இதே போல வேலை செய்யணும், இதே மாதிரியான ஒரு கீழ்நிலையிலேயே இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நினைக்காத விஜயகாந்த் அவர்கள் படிப்பதற்கு உதவி செஞ்சார், ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு உதவி செஞ்சார். கஷ்டப்பட்டு படிங்கடா, வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களும் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனங்கள்னு சொல்கிற டிசிஎஸ், விப்ரோ மாதிரியான கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னெல்லாம் அந்த பணியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த பணியாளர்களை வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயகாந்த் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் உங்கள் கூடவே தான் இருப்போம், உங்களுக்கு சேவை செஞ்சுட்டே தான் இருப்போம்னு அவங்களும் சொல்லியிருக்காங்கனாக்க, ஒரு தொழிலாளர்களுக்கும் ஒரு முதலாளிக்குமான ஒரு பந்தமாகவே இதை நான் பார்க்கல. ஒரு சகோதரத்துவத்தோடு தான் கேப்டன் எல்லாரையுமே அணுகியிருக்காருன்னு தான் பார்க்குறேன். ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து என்னுடைய மனசை ரொம்பவே பாதிக்க வச்சுது. நிறைய பேர் கேப்டன் பற்றி பேசும்போதெல்லாமே நிறைய பேர் கேட்குறாங்க, கேப்டன் உயிரோடு இருக்கும்போது புகழவே இல்லை, பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரே பூட்டி வச்சுக்கிட்டு இறந்த பிறகு தான் இங்கே இப்போ நம்ம வீட்டிலேருந்து 4 தெரு இருக்கிற ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டானாலே அப்படித்தான் செய்கிற ஒரு மோசமான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதற்கு கேப்டன் விதிவிலக்கல்ல, நாமும் விதிவிலக்கல்ல, அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் கேப்டனோட மனிதாபிமானம் இருக்குல்ல, அது வந்து கடவுள் வாழும் இல்லம் அவருடைய மனசு.
கடவுள் வாழுகிற ஒரு ஆலயமாக தான் கேப்டனுடைய மனசை பார்க்க வேண்டியிருக்கு. வணக்கம்.